வணக்கம். முக்கியமான ஒரு 4 தகவல்கள உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு வந்திருக்கேன். என் பேர் ராஜா. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நீங்க மாடு வச்சிருந்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ரூ. 30 கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்தா எப்படி இருக்கும்? ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் இல்லையா? நம்ம ஊர்ல இல்ல, பக்கத்து ஊர்ல. அதாவது பாகிஸ்தான்ல ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இந்த பாகிஸ்தான் ஏற்கனவே இந்த ஈரான், இஸ்ரேல் போர்னால ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கு. டெய்லி அங்க வந்து பெட்ரோலு, டீசல் இல்லாம ரொம்ப ஒரு மக்கள்லாம் தவிப்புக்கு ஆளாயிருக்காங்க. என்ன செய்றதுன்னு தெரியாம பொதுமக்கள் தவிச்சு நிக்கிறது ஒரு பக்கம்னாலும், கவர்மெண்ட் ஆல்ரெடி ரொம்ப பணமே இல்லாத ரொம்ப ஏழை நாடு அப்படிங்கிற நிலைமையிலேயே தான் இன்னமும் கன்டின்யூ ஆயிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது, ஒரு புது அறிவிப்ப பாகிஸ்தானோட பஞ்சாப் அப்படிங்கிற இடத்துல நம்ம ஊர்ல ஒரு பஞ்சாப் மாகாணம் இருக்கிற மாரி, பாகிஸ்தான்லயே ஒரு பஞ்சாப் மாகாணம் இருக்கு. அந்த மாகாணத்துல தான் இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு அறிவிப்பு குடுத்துருக்காங்க. அது என்ன அறிவிப்பு அப்படின்னா, நாங்க வந்து இந்த சாண எரிவாயு, இந்த மாடு, அப்புறம் வந்து எருமை மாடுகளோட கழிவுகள்ல இருந்து நாங்க வந்து ஒரு புதுசா ஒரு எரிவாயு திட்டம் தொடங்க போறோம். அந்த திட்டத்துக்காக எல்லா விவசாயிகளும் மாடு வச்சிருக்கிற ஒவ்வொரு விவசாயியும், இல்ல நகர்ப்புறத்திலேயே கூட மாடு வச்சிருப்பாங்க இல்லையா? அவங்களும் இந்த புது திட்டத்துக்கு ஒத்துழைக்கணும். ஒரு மாட்டுக்கு ரூ. 30 அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸ கலெக்ட் பண்ண போறாங்க. இந்த டாக்ஸ்ல அந்த மாடுகளுடைய சாணத்தை எடுத்து, அத ஒரு பெரிய ராட்சச பிளான்ட் போட்டு, அதிலிருந்து கிடைக்கிற எரிவாய கமர்ஷியலைஸ் பண்ணி, அதிலிருந்து வர காச மேபி உங்களுக்கு ஃபியூச்சர்ல திருப்பி குடுக்கலாம். அப்படிங்கிறது தான் இந்த திட்டம். இந்த திட்டத்துக்காக முதல் கட்டமா வந்து இந்த லாகூருங்கிற ஊர்ல இந்த திட்டத்த முதல்ல செயல்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் ஒரு டென்டேட்டிவ் பிளானா இருக்கு. இந்த பிளான் கூடிய சீக்கிரம் அந்த நாட்டுல அறிவிக்க போறாங்க. இந்த அறிவிப்பு வந்தது அப்படின்னா, ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற விவசாயிகள், ஒரு நாளைக்கு ரூ. 30 அப்படிங்கிறது, ஒரு மாட்டுக்கு ரூ. 30 அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு பர்டனா இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பெரிய அது சுமையா இருக்கும். ஏற்கனவே நாங்க வாழ்வாதாரத்துக்கே வழி இல்லாம தான் இருக்கிறோம். இந்த நிலைமையில எங்களுக்கு டெய்லி வரி போடுறது வந்து சுத்தமா ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டன குரல்கள் எழுந்திருக்கு. இந்த கண்டன குரல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், அதுல ஒரு பர்ட்டிகுலரான அரசியல் கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரசியல்வாதிகள் நாங்க கட்டுற வரி பணத்தை எடுத்து கோடி கோடியா சொத்து சேர்க்கறதுக்கு நாங்க எதுக்கு வரி கட்டணும்? அதாவது ஒரு நாளைக்கு ரூ. 30 அப்படிங்கிறது ரொம்ப சின்ன அமௌண்ட்டா உங்களுக்கு தெரியலாம். அந்த மாகாணம் முழுக்க நீங்க பண்றீங்க அப்படின்னா, அதனோட விளைவு ரொம்ப பெருசா இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த திட்டத்த உடனடியா கைவிடணும் அப்படின்னு சொல்லி மாடு வளர்க்குறவங்க இந்த திட்டத்த எதிர்த்திருக்காங்க. இருந்தாலும் இது ஒரு பெரிய கான்ட்ரோவர்சியா போய்க்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இந்தியால சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப வெயில் தாங்க முடியல அப்படிங்கிற இந்த நிலைமையில இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல வெயில்னால ரொம்ப ஏழையா இருக்கிற நாடுகள் இப்ப இருக்கிற வெயில் சார்ந்த டெத்த விட 10 மடங்கு அதிகமான டெத் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஷாக்கிங் நம்பர் படிச்சேன். வழக்கமா இப்போ ஒரு ஆள் இறக்குறாங்க அப்படின்னா, அந்த உயிரிழப்பு வந்து இன்னும் ஒரு 20லேருந்து 25 வருஷத்துக்குள்ளார, அதாவது 2050 அந்த காலகட்டங்கள்ல வந்து 1,00,000க்கு 6 பேர் இல்ல 60 பேர் சாக போறாங்க. அதாவது வெயில் சார்ந்த சூழல சரியா அடாப்ட் பண்ணிக்க முடியாம ஏழையா இருக்கிற நாடுகள் உயிரிழப்புகள் அதிகமாகும் அப்படிங்கிறது தான் ஒரு அதிர்ச்சி தகவலா இருக்கு. கிளைமேட் இம்பாக்ட் லேப் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இந்த ஆய்வறிக்கையை பண்ணியிருக்காங்க. உலகத்திலேயே ரொம்ப வசதியான நாடுகள் எது, ரொம்ப ஏழையா இருக்கிற நாடுகள் எது, இதை பற்றிலாம் அவங்க வந்து ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்கிறாங்க. இந்த ஆராய்ச்சியில் அவங்க சொல்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த நாட்டுடைய வருமானம், அப்புறம் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, அப்புறம் அதே போல் இந்த கிளைமேட்டிக் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த காலநிலை மாற்றத்தால் அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இந்த 3 கன்சிடரேஷன் அவங்க எடுத்திருக்காங்க. இது இப்படியே போச்சுன்னா இதிலிருந்து இன்னும் 25 வருஷத்தில் எவ்வளோ பேர் உயிரிழப்பாங்க அப்படிங்கிற ஒரு டென்டேட்டிவான கணக்கு போட்டிருக்காங்க. அந்த கணக்கு தான் இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன். இதில் அவங்க குறிப்பிட்டு சொல்கிறது என்ன அப்படின்னா, ரொம்ப பணக்காரங்களாக இருக்கிற நாடுகளில் இதனுடைய தாக்கம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் ஆப்பிரிக்கா மாதிரியான சில நாடுகளில் இந்த தாக்கம் வந்து ரொம்ப உக்கிரமாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா நைஜர் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இந்த தாக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுக்கு முக்கியமான காரணமாக அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, ஏழை நாடுகளில் இந்த ஃபாசில் ஃபியூல்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கச்சா எண்ணெயிலிருந்து எரிக்கப்படுற ஃபியூல்னால கார்பன் வந்து ரொம்ப அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுது. இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியேறதுனால கிரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்னு சொல்லுவாங்க, பசுமை இல்ல வாயுக்கள். இது வந்து நம்ம சுற்றுச்சூழலை ஏற்கனவே நம்ம வந்து ஒரு சிட்டியில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஹீட் உங்களால் புரியும். ஏன்னா நிறைய வாகனங்கள் இருக்குது, நிறைய மக்கள் தொகை இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு ஏற்கனவே
ரொம்ப வார்மாக இருக்கிற ஒரு இடத்த இன்னும் இது வந்து இன்னும் அதிகமாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்பன் எமிஷன் அப்புறம் கிரீன் ஹவுஸ் கேஸஸ் இதெல்லாம் வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் காரணம். இந்த வெயில் சார்ந்த உயிரிழப்புகள் ஜனங்க வந்து 1,60,000 பேர் சாகுறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த முக்கியமான காரணங்களை அவங்க முன்வைக்கிறாங்க. இதோட மட்டும் இல்லை, திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு வெள்ளப்பெருக்கு ஏற்படும். இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் இயற்கை பேரிடர்களால் இன்னும் அதிகமான பேர் இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த அறிவிப்பு வெளியாயிருக்கு. இதோட மட்டும் இல்லாமல் நம்ம வடிவேலு காமெடியில் வரா மாதிரி உண்மையிலேயே வடநாட்டில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. வடிவேலு வந்து ஒரு காமெடி சீனில் செயின் ஸ்நாச் பண்ணி அதை வாய்க்குள்ளார போட்டு முழுங்கிடுவார். அருண் விஜய் வந்து செயின் காணும் அப்படின்னு தேடும்போது வயிற்றில் ஒரு குத்து விடும்போது அந்த செயின் வந்து வாயிலிருந்து அப்படியே கொட்டுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். இது நிஜமாவே வடநாட்டில் நடந்திருக்கு. பரேலி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த பரேலியில் பாராடரி அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு எங்கெல்லாம் வசதியானவங்க இருப்பாங்களோ அந்த இடத்த தேடி நோட்டமிட்டு உள்ளூரில் இருக்கிற திருடர்கள் இந்த வீட்டில் போனால் நகை பணம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வீட்டில் ஆள் இல்லாதப்போ உள்ளே புகுந்து ஒரு சில செல்ஃபோன்ஸ், அப்புறம் வந்து இந்த பிரேஸ்லெட், அப்புறம் பைக் சாவிலாம் எடுத்து ரொம்ப சாவகாசமாக திருடி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஒரு 2 நாள் 3 நாளுக்குள்ளாரியே இது யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு போலீஸுக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்படி தான் இந்த திருட்டு நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு சில பேட்டர்ன் வச்சுருப்பாங்க. அதை வச்சு ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி பார்த்துட்டே வரும்போது இந்த ஏரியாவில் சோட்டா அப்புறம் முகேஷ் அப்படின்னு 2 பேரை தான் போலீஸ் சந்தேகப்படுறாங்க. அதுவும் வடிவேல் காமெடியில் வர மாதிரி கீரி நீ தான் இதை பண்ணியிருப்ப அப்படிங்கிற மாதிரி அவங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது போலீஸோட அனுமானம். இதே சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த ஏரியாவில் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜு, அப்புறம் காணாமல் போன அந்த செல்ஃபோன் எங்கே திருப்பி ஆக்டிவேட் ஆகிருக்கு, இதெல்லாம் தேடி பார்க்கும்போது கண்டிப்பாக இது இவங்க தான் பண்ணாங்க அப்படிங்கிறத 90% உறுதிப்படுத்திட்டாங்க போலீஸ். அவங்கள தேடி போகும்போது இதில் முகேஷுங்கிறவர் எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு. ஆனால் இந்த சோட்டா அப்படிங்கிறவர் திருடின பிரேஸ்லெட்டை அப்படியே கையிலே எடுத்து மாட்டி சுற்றிக்கிட்டு இருக்காரு. போலீஸ் வர்றது தெரிஞ்சதும் அந்த பிரேஸ்லெட்டை எங்கே ஒழிக்கிறதுன்னு தெரியாமல் வாய்க்குள்ளார போட்டுக்கிட்டாரு. 42 கிராம் அளவுள்ள வெள்ளி பிரேஸ்லெட். அந்த பிரேஸ்லெட் வாய்க்குள்ளார போயிடுச்சு. இப்போ போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணால் அதுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டணும். இந்த பிரேஸ்லெட்டு திருடப்பட்டது அப்படின்னு ஆதாரத்தை காட்டணும். இவர்கிட்ட எப்படி அந்த பிரேஸ்லெட்டை எடுக்கிறதுன்னு ரொம்ப யோசித்த போலீஸ் பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் எப்பா இதை எப்படியாவது அந்த பிரேஸ்லெட்டை எடுத்து கொடுங்க அப்படின்னு டாக்டர்கிட்ட கேட்கும்போது உடனே எல்லாம் கிடைக்காது, வெயிட் பண்ணுங்க சொல்லி 2 நாள் காத்திருந்திருக்காங்க போலீஸ் தரப்பில். டாக்டர்ஸ் அதுக்கு உண்டான மருந்துகளை கொடுத்து ஆப்ரேஷன் எதுவும் இல்லாமல் ஆசன வாய் வழியாகவே எடுத்துட்டாங்க. இப்போது அதை கோர்ட்டில் ப்ரொடியூஸும் பண்ணிட்டாங்க. வடிவேலு காமெடியில் நடந்த இந்த சம்பவம் ஆனால் வேற ஒரு டைப்பில் போலீஸுக்கு அந்த ஆதாரத்தை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த தகவல்கள் மட்டும் இல்லாமல் இப்போ வந்து தமிழர்களுக்கு ஒரு ரொம்ப ஹாப்பியான நியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தமிழர்களுக்கு அப்படி என்ன ஹாப்பியான நியூஸ் அப்படின்னா, அமெரிக்காவில் 50 ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 50 ஸ்டேட்ஸில் மாகாணங்களில் ஒரு சில பகுதிகளில் இந்தியாவில் பிறந்து இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவங்க அதிகமாக வசிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி வாஷிங்டன் டிசி அப்படிங்கிற பகுதியில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இளம் பெண்மணி வந்து மேயருக்கு போட்டிடுறாங்க. இது எலெக்ஷன் காலம், நம்ம ஊரில் எலெக்ஷன் நடக்கிற மாதிரி அங்கேயும் எலெக்ஷன் வரப்போகுது. தமிழ்நாட்டில் தேனியை சேர்ந்தவங்க ரினி சம்பத். இவங்க தேனியில் பிறந்திருந்தாலும் 7 வயசுலேயே அமெரிக்காவுக்கு ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. இப்போ அவங்களுக்கு வயசு 31. ஜனநாயக கட்சி சார்பாக இவங்க வந்து போட்டியிட போகிறாங்க. நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் புதுசாக எந்த வாக்குறுதியும் கொடுக்க போகிறதில்ல. ஆனால் ஏற்கனவே என்ன அடிப்படை இருக்கோ அந்த அடிப்படையை இன்னும் பர்ஃபெக்டாக செய்ய போகிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த ரினி சம்பத் அப்படிங்கிறவங்க வேட்புமனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. ரினி சம்பத் அப்படிங்கிறவங்க தான் தெற்காசியாவிலிருந்து வாஷிங்டன் டிசிக்கு போய் மேயர் தேர்தலில் போட்டியிடுற முதல் பெண்மணி அப்படிங்கிற ஒரு பெருமையை பெறுறாங்க. அந்த நாட்டில் ஜூன் 16ஆம் தேதி முதல் கட்டமாக எலெக்ஷன் நடக்க போகுது. இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனேயே அமெரிக்காவோட எலெக்ஷன் சிஸ்டமில் நவம்பர் மாதத்துடைய தேர்தல், அதாவது இந்த இன்ட்ரிம் தேர்தல் தான் வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த பொது தேர்தல் வர்ற நவம்பர் 3ஆம் தேதி நடக்க இருக்கு. நம்ம தேனிக்கார பொண்ணான ரினி சம்பத் அவங்க ஜெயிக்கணும்னு நம்ம வாழ்த்துவோம். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் தகவல்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். என் பேர் ராஜா. நன்றி, வணக்கம்.